டேய் என்ன ஏசமா தினம் வந்து இப்படி எழுப்பிக்கிட்டு ஐயா அவன் தெரிஞ்சா வரட்டு விளையாட்டம் கத்துவார்ல. என்ன அப்பா தூங்கியாச்சா? பின்ன என்னமா முழிச்சுக்கிட்டு இருக்காரு? வயசாயிடுச்சு பாருங்க, படுத்தா பணம் தான். ஐயோ ஏசமா, நான் சின்ன ஏசமா என்ன அயோக்கிய பேல போனமா? ஐயோ நீமே சொல்ல மாட்டேன், விடியட்டும் பேசுகிறேன். இங்க வந்து பின்னால கதவை திறந்து விடுற நீ இல்லையா? வரேன் போ படுக்கு போனமா. பாண்டி ஏ பாண்டி, என்னடா எருவு மாடு கணக்கா தூங்கிட்டு இருக்கிற? ஆமா, அந்த கணம் தூங்கிடுச்சா இல்ல கொட்டு கொட்டுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற? கொட்டு கொட்டு முழிச்சுக்கிட்டாண்டா இருக்கு. சாரிப்பா. சாரி? ஆமாடா, சாரி செய்யற வேலையாதான் இருக்கும். அதனாலதான் நீ இவ்வளவு நேரம் மூட்டு வர வீட்டுக்கு. டேய் இங்கப்பா, உன் நடத்தையெல்லாம் நான் கவனிச்சுட்டா இருக்கேன். இந்த ஒழுங்கா மரியாதையா இந்த வீட்டுல இருக்கிறதானா இரு, இல்ல இப்படி பின்வாசல் வழியாவே ஓடிடு. என்னப்பா நீங்க ஒண்ணு சரியா புரிஞ்சுக்காம? ஏன்டா லேட்டு? என்னங்க இது ராத்திரி நேரத்துல அவனோட சண்டை போட்டுக்கிட்டு? நீ கேள். ஏண்டா தம்பி நேரம் கழிச்சு வர்ற? இல்லம்மா, கார்ல வந்துட்டு இருந்தேனா வர்ற வழியில கார் ஒரு எருமை மேல மோதி என்னாச்சு? கவுந்து போச்சம்மா. ஐயோ, நம்ம கார் இல்லம்மா. ஏய், வேற எவன் காரோ கவுந்ததுக்கு நீ ஏன்டா லேட்டு? ஆமா, இது எருமை, நம்ம எருமை. என்ன நம்ம எருமையா? அந்த கார்காரனை சும்மா விட்டுட்டு இருந்த? என்னம்மா நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? நம்ம எருமை மாதிரிதாம்மா இருந்துச்சு. ஆனா கிட்ட போய் பார்த்தா அது வேற ஏதோ ஒரு மாடு. சரி ஏண்டா, ஏன் லேட்டுன்னு கேட்டா என்னமோ எருமைங்கிற, காருங்கிற, மோதிச்சுங்கிற, நம்ம எருமை இல்லைங்கிற. என்னடா தம்பி? டேய் சுந்தரம், இனிமேல நேரம் பொறுத்து வந்த நான் வேறொருத்தருக்கு தந்த தத்து எடுத்துக்க வேணாம். நானே உன்னை பெத்து எடுத்துருக்கிறேன், இவரு தத்து எடுத்து வர. தத்து வாடா. சேம் சேம் சேம். சத்தம் போடாம வா, பையன் தூங்கிட்டாமா. பாட்டி சொல்றம்மா, நான் தூங்கவே இல்லை. இன்னும் ஏண்டா தூங்காம உயிரை வாங்குற? நீ தூங்கு, நான் தூங்குறோம். இல்லையா இது பிசாசு? நீதான் பிசாசி. ஆமா, பாட்டி தான் பிசாசு. நீ தூங்குடாப்பா. பாட்டியா பாட்டி பிசாசி. லதா, சுந்தரம் பேச்ச கேட்டு இந்த பையனை நம்ம இங்க வச்சுக்கிட்டதே தப்பு. அவன் நல்லா அவனை ஏமாத்திட்டான். அத்தை, நீ பேசாம போய் தூங்கு, இவனை நான் தூங்க வச்சுக்கிறேன். எனக்கு என்னடி, என்னமா சொன்ன? பூரி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நான் சொல்றபடி கேட்கணும். இப்ப நீ என்னதான் செய்யணுங்கிற? அம்மா. நான் உன் அம்மா இல்லைன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ என் அம்மா தான். சரி சரி, தூங்கு தூங்கு. நான் சொல்றது கேட்கணும். கேட்கணும். அடச்சே அடச்சே, என் கண்ணுல தூங்கம்மா. தூங்கம்மா. ஏய் ஏய், ஐயோ, மணி 12. தந்தை யாரோ? மாதனபுரம் ஸ்ரீமான் சுந்தரராஜன். வீட்டை கூட ஐயோ, எங்க தொலைஞ்சான்? தொலைச்சுடுறேன், தொலைச்சு. ஹலோ, நான் கரார் பேசுறேன். ஹலோ,
அங்கே மிஸ்டர் சுந்தர் இருக்காரா? அதே சுந்தரா? இருங்கப்பா, என் ஃப்ரெண்டா இருக்கும். ஹலோ, நான் சுந்தர் பேசுறேன். ஹலோ சுந்தர். ஹலோ பாலு. பாலும் இல்ல போரும் இல்ல, நான் தான் லதா பேசுறேன். தெரியுது பாலு, என்ன விஷயம்? ஏய், பொம்பளை குரல் மாதிரி இருக்கே. சே கிடையாது. உங்களுக்கு மூளை இருக்கா? ஐம் சாரி, என்ன விஷயம்? என்னங்க, நேத்து பையனை விட்டுட்டு போயிட்டீங்களே, நினைவு இருக்கா? பாலுதான். பாலு இல்ல, பூரி. ஆமா, பூரி. ஏய், என்னடா அது பூரி? இது பூரிப்பா, பூரி இல்ல பூரி. என்ன உளறீங்க? ஒண்ணுமில்லையே. இந்தாங்க, அவன் இங்க என்ன படாத பாடு படுத்துறான். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க அவனை கூட்டிட்டு போலன்னா நானே அவனோட உங்க வீட்டுக்கு வந்துருவேன். ஆமா. நோ நோ நோ, அப்படியெல்லாம் செய்தாத, நானே இங்க வந்துடுறேன். 9 மணிக்கு கண்டிப்பா வரணும். ஏய், போன கொண்டா. ஹலோ 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 ஹலோ. பேசினது என் ஃப்ரெண்டு தான். நீங்க என்னமோ பிரமாதமா சந்தேகப்பட்டீங்களே. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? ஃப்ரெண்டு தான்ப்பா, நீங்க வேற. அப்பா என்னப்பா? வந்து ஒண்ணு இல்லப்பா. அம்மா அம்மா அம்மா. டேய், யாரா அது? எழுந்துடா. என்னடா காலை வெள்ள தூக்கம்? ஒண்ணு இல்லைங்க, நல்லா இருக்க உடம்புக்கு சதா தூக்க வரும்னு சொல்லுவாங்க. நான் என்னங்க சிச்சி, பண்ண- அதிக பசங்க. இந்த பாரு, அம்மா கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டாலும் நீ ஆமா ஆமான்னு ஆமாச்சாமி போடணும். சரிங்க. நடுவுல ஏதாவது உளற வைக்காத. சரியாம்மா. அம்மா, உங்களுக்கு 100 வயசு. ஆமா. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆமா. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏப்பா, ஏதாவது புதையல் கிடைச்சதா உனக்கு? உதயம் எனக்கு எங்கம்மா கிடைக்க போகுது? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன். அம்மா, நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன். ஆமா ஆமா அப்படின்னா ஆமா. டேய், என்னடா ஆமா? என்னடா ஆமா? அம்மா, தேவானை சோப் ஃபேக்டரின்னு உங்க பேர்ல ஒரு சோப் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். பாக்குறியா? அதாங்க, இந்த லைட்ல வைப்பாங்களே பாட்ரி, அதான். கர்ம அதுலடா. அம்மா, ஃபேக்டரினா தொழிற்சாலை. தாயார் பேர்ல ஆரம்பிக்கிற காரியம் தழைக்கும்னு இங்கிலீஷ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமாங்க. அது உங்க கைராசிக்கு மண்ணை தொட்டா கூட அது பொண்ணா விளையும். ஆ. ஆமா, எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதான். இதுக்கு முதல் வச்சிருக்கியா? அதான் சொன்னாருங்களே, மண்ணை தொட்டாலும் பொண்ணா விளையும்னு. 4 வண்டி மண்ணு தான் முதல் போல் இருக்கு. டேய், பேசாம ராணி, அதெல்லாம் இல்லம்மா. நான் சீப் முறையில ஆத்து மணல அரைச்சு சோப் செய்ய போறேன். அதுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு ரசாயன மருந்து வரவழைக்கணும். அதுக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தா போதும். அப்புறம் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் எல்லாம் நான் கான்ட்ராக்ட் எடுத்துருவேன். அதுக்கு நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணம்மா. 500 ரூபாயா? 500 ரூபாய் தாம்மா. என்கிட்ட காரணம் காசு கூட இல்லப்பா. போங்கம்மா, நீங்க போய் சொல்றீங்க. அப்பா கிட்ட தான் அப்பப்ப சேர்த்து வச்சிருப்பீங்களா இல்லையா? ஆமா ஆமா, அவங்க அப்பா பெரிய தர்ம பரவு பாரு. 2 ஏனி அள்ளி என்கிட்ட கொடுத்துருப்பாரு. நான் சேர்த்து நீ ஒரு பிள்ளையாட்டா போய் மாமா கிட்ட அம்மா 500 ரூபாய் கொடுக்க சொன்னாங்கன்னு கேட்டு வாங்கி. மாமா கிட்டயா? ஐயா, அவர் பைத்தியக்காரன் இல்லைங்க. என்னடா அது? அவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாருன்னு சொல்லலாம். அதெல்லாம் இந்நேரத்துக்கு ஒண்ணும் போயிருக்க மாட்டாரு. நீ சீக்கிரமா போய் கேட்டு வாங்கிக்க போ. அப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்க? என்கிட்ட இல்லடா ராஜா. சரிம்மா.